ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு வாணலி எடுத்துக்கலாம். அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் முந்திரி பருப்பை சேர்த்து இது கூட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு எதுக்கு சேர்க்குறோன்னா, நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நல்ல ரிச்னஸ் கொடுக்கும். இப்போது இது கூட கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போது ஒரு வாணலியில் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். வெண்ணெய் நல்லா உருகி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம். அடுப்பு கொஞ்சம் சிம்லே வச்சு கொதிக்க வைக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா, இது கூடவே கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம்.
உப்பு வந்து தேவை இருந்தால் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். நம்ம வெங்காய தக்காளி வதக்கும் போது போட்டதுனால இப்போ நான் சேர்க்கல. கொஞ்ச நேரம் இதை மூடி வச்சு கொதிக்க விடலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து ஒரு லைட்டான இனிப்பு சுவையை கொடுக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக கசூரி மேத்தியை கையில் நல்லா க்ரஷ் பண்ணி மேலே தூவி விட்டுடலாம். கடைசியாக நான் இப்போது ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா பாலோட ஆடையை மிக்சியில் நல்லா அரைச்சி அது இதோட சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணும்போது கிரேவிக்கு நல்ல ரிச்னஸ் கொடுக்கும். ரொம்பவே டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. சப்பாத்தி பூரியோட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.